தேவராஜ் வெளியில வரோம். முடிச்சிட்டு கூப்பிடுறேன் சார். 5 நிமிஷத்துல நல்ல செய்தி வரும் மேடம். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா வர? ஆமா சித்தப்பா. என்னது? கமலாவோட ஜாதகம். அவளுக்கு நம்ம மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு மாமாவே சொல்லிட்டாரு. அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, நீ சொல்லிட்டு மாமான்ற. ஆமா. பிள்ளையாரப்பா, அமோக ஜாதகம்மா. இவளை கட்டிக்க போறோம், நல்லபடியா வச்சுப்பான். இவளை கட்டினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு குபேர சம்பத்தே வரப்போகுது. இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவளுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிரும். ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அன்னைக்கு உன் மாமனாருடைய பிறந்த நாள் விழாவில் அந்த கமலா என்னமா சாமி ஆடினா. ஆனா அவளுக்கு ஒரு நல்லது நடக்க நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போது கடவுளுடைய சித்தம் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். விடுங்க சித்தப்பா. கமலா பேசினத நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அவ சின்ன பொண்ணு தானே, கோவத்துல ஏதோ பேசிட்டா. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவ கண்ணு முன்னாடி நிக்க வச்சா அவ என்ன வேண்டான சொல்ல போறா? அப்புறம் இந்த ஜாதகத்தை நான் கோயில் பூசாரி கிட்ட கொடுத்துடுறேன். சரிம்மா. அவர் மாப்பிள்ளைய பார்த்து டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். அதுல கமலாக்கு எது பொருத்தமா இருக்கோ அது கரெக்டா நீங்க பாத்துருங்க. நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ முந்திக்கிட்ட. அந்த பிள்ளையாட்ட உன் பிரார்த்தனைய பலமா வையே, கண்டிப்பா நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா ஒண்ணு, நீ மட்டும் தனியா போக கூடாது, தம்பதி சமேதரா போகணும். தேவராஜுக்கு போன் போட்டு உடனே வர சொல்லு. சரிங்க சித்தப்பா. நல்லது. நம்ம பஜார் பிள்ளையாருக்கு சேம பவர் இருக்குங்கிறிய. பிரிஞ்சு போனவங்களை ஒண்ணு சேர்க்கிற பவர் அவருக்கு இருக்குதா? நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. முறிவுக்கும் பிரிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரிஞ்சதை தேடி பிடிச்சு ஒட்டலாம், ஆனா முறிஞ்சது முறிஞ்சதுதான். தீர்ந்தாத ஜென்மம். நாளைக்கு தான் ஹரி பிரசாத் கேஸ் ஃபைனல் ஹியரிங். ஆமா சார். அவருக்கு நானே அப்பியர் ஆகிறேன். கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து வை. வாங்கம்மா, இந்தாங்கம்மா பூ. சார் உனக்கு சார்.
தவறி விழுந்ததை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இந்தாங்கம்மா, இந்த பூ என்ன வச்சுக்கோங்கம்மா. ஹாய் சங்கர். ஹலோ மிஸ்டர் தேவா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னது பக்கம்? ஓயோ சூப்பரா இருக்கேன். அம்மா, உனக்கு கேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வழக்கம் போல பிஸியா போயிட்டு இருக்கு. இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி, இன்கம் கம்மி. அப்புறம் என்ன திடீர்னு சாம்பர் வந்திருக்க? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஈஸ்வரமூர்த்தியை பார்க்கலான்னு வந்தேன். அந்த லாக் அப் டெத் கேஸ்ல அவர் தானே டிஃபென்ஸ் லாயர்? ஆமாப்பா, அவர் தான். அந்த கேஸ் விஷயமா தான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். செம்ம டார்ச்சரா இருக்கு அந்த கேஸ். மீடியாவில் போட்டு வர கிழின்னு கிழிக்கிறாங்களா, பயங்கர ப்ரெஷரா இருக்கு. நானும் அந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ராசிக்யூஷன் தரப்புல ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, மேடம் கட் பண்றான் மேடம். என்னன்னு தெரியல, எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். you have to follow that up. தேங்க்ஸ் தேவா. நீ இப்ப சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு நான் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. வைஃபையும் பசங்களையும் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு வா, டின்னர் சாப்பிடலாம். முதல்ல இந்த கேஸ் தலைவலியில இருந்து நான் வெளியில வரேன். அப்பதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியும். ஓகே ஓகே, கேரி ஆன். டெஃபினட்டா ஒரு நாள் ஃபேமிலியோட வருவேன். ப்ளீஸ் ஸ்டே. ஓகே. என்ன சொல்லு? என்னங்க, நல்லா இருக்கீங்கல்ல? ஏய், காலில் தானே பார்த்தேன், அதுக்குள்ள நல்லா இருக்கேன்னு கேட்குறேன். என்ன விஷயம் சொல்லு? ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், லைன் போகவே இல்லை, அதான் பதட்டமாயிட்டேன். சேம்பர் தான் சிக்னல் சரியா கிடைக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற. என்ன விஷயம் சொல்லு? நான் கோர்ட்டுக்கு போகணும். நீங்க கோர்ட்டுக்கு போற வழியில அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போக முடியுமா? எதுக்கு? கமலாவோட ஜாதகத்தை நம்ம ராஜேந்திரன் சித்தப்பா கிட்ட காமிச்சேன். அவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கான், குரு பலன் வந்திருக்கான், 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக என்ன இப்பயே மாப்பிள்ளை பார்க்க போலாம் வான்னு கூப்பிடுறியா? அது இல்லைங்க, சித்தப்பா சொன்னாரு நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம கடை பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பாருங்க, அங்க நம்ம ஒன்னா போய் பூஜை பண்ணா நாம நினைச்சது நடக்கும்னு சொன்னாரு. அந்த வேண்டுதலை உடனே இன்னைக்கே பண்ணுமா? நாளைக்கு ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நல்ல காரியத்தை தள்ளி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நேரமும் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் வழியில 10 நிமிஷம் நீங்க வந்தீங்கன்னா சாமி கூப்பிட்டுட்டு போயிடலாங்க. கமலா வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்களும் நானும் தானே அதை நல்லபடியா நடத்துறதுக்கு பார்க்கணும். சரி, இப்ப நான் எங்க வரணும்? நம்ம கடை இருக்கிற ஸ்ரீ பிள்ளையார் கோயிலுக்கு தானே? ஆமாங்க, அங்கதான். நான் கோயில் வாசல்ல தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சரி, வரேன். மேடம், அவன் தான் ஃபோன் பண்றான். என்ன தேவராஜ் முடிச்சிட்டீங்களா? இல்லண்ணே. இல்லையா? ஏன், என்னாச்சு? கத்தி எடுத்து தேவராஜ குத்தி சாய்க்கிற நேரத்துல கரெக்டா அசிஸ்டன்ட் கமிஷனர் சங்கர் வந்து காரியத்தை கெடுத்துட்டாருண்ணே. சரி, வெயிட் பண்ணி ஏசி போனதும் அவன் கதையை முடிச்சிருங்க. அண்ணா, ஏசி போலன்னு இன்னும், ஆனா தேவராஜ் கிளம்பி போயிட்டானே. ஏய், இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா? அண்ணா கோவப்படாதீங்கண்ணே, சேம்பர் வாசல்ல மிஸ் ஆனவன ரங்காராம் ஸ்ட்ரீட்ல வச்சு முடிச்சிடுறேன். ரங்காராம் ஸ்ட்ரீட்லயா? அவன் இப்ப ரங்காராம் ஸ்ட்ரீட்ல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கான். எப்படா சொல்ற? கன்ஃபார்மா தெரியுமா? தெரியுண்ணே, அவன் போன்ல பேசினதை நான் கேட்டேண்ணே. ஓகே ஓகே, அப்படின்னா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம்.
தங்காராம் ஸ்ட்ரீட்ல நமக்கு வேண்டிய லோக்கல் பசங்க இருக்காங்க. அவனுகிட்ட சொன்னா காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவானுங்க. டேய் வண்டி எடுறா. ஹலோ, கிளம்பிட்டீங்களா? இப்பதான் கிளம்புனேன், வந்துகிட்டே இருக்கேன். இப்பதான் கிளம்புனீங்களா? எனக்கு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி வந்துரு, போன வை. சரிங்க. போடா போடா சீக்கிரம் போடா. டேய் போடா வேகமா போடா, விடாதடா. சொல்லுதல, அங்க எல்லாமே ரெடியா தான் இருக்குது. டேய் நாங்க இங்க கோட்டை விட்ட மாதிரி நீங்க அங்க கோட்டை விட்டுறாதீங்கடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தல, நீ ஒன்னியே கவலைப்படாத. அண்ணா ரொம்ப கோவத்துல இருக்காரு, சரியா? வேற எதுவும் மாற்றம் இல்லையா வர்றதுல? காரு அதே ரூட்ல தான்டா வந்துட்டு இருக்கு. சரி தல, நானும் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். தல நீ எல்லாம் இங்க வர தேவையில்ல தல, நான் மேட்ரை முடிச்சுட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். சரி ஓகேடா. சரி, அவனுக்கு உனக்கு அடையாளம் தெரியுமா? இதோ வாட்ஸ்அப்ல அப்பயே போட்டோ அனுப்பிச்சிட்டாங்கல்ல. பாத்துக்கோமா, இங்க வர்ற எப்படி இது? போடா போடா சீக்கிரம் போடா. போடா போடா சீக்கிரம் போடா. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏய் ஒரே டிராஃபிக்கா இருக்கு. இந்த பார், சிக்னல் வந்துச்சு, வந்துடுறேன், வெய். என்னங்க உங்க God damn it. What is wrong with her? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. அம்மா தாயே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். நான் இங்க ரங்காராம் பஜார்ல இருந்து பேசுறேன். இங்க ரவுடிங்க ஒரு ஆட்டோல பாம்பு வச்சிருக்காங்க. நீங்க உடனே வாங்க சார். ஆட்டோ நம்பர் TN03. எஸ் சார், 5648. எல்லாமே விவரமா பேசுறதுக்கு நேரம் இல்லை சார். ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் உடனே வரீங்களா? ரங்காராம் பஜாருக்கு இமீடியட்டா வாங்க சார்.
அட ராமா. என்ன என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? இப்போ இங்க வராதீங்க, நீங்க அப்படியே 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 கோர்ட்டுக்கு போயிடுங்க. ஏய் என்னாச்சு நீ உனக்கு? வர சொல்ற போ சொல்ற. அப்படி இல்லைங்க, இப்ப நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பூசாரி சொன்னாரு. இதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நீங்க அப்படியே போயிடுங்க, வர வேண்டாம். தவார் நான் கிட்டதான் இருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். நீ கோயில் வாசல்லே நில்லு, வந்துடுறப்போ. ஐயோ என்னங்க வர. கடத்தெருவில் யாரோ வெடிகுண்டு வைத்திருக்கதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சத்தம் போட்டா குத்திடுவேன். படம் படா, சீக்கிரம் வாடா, உட்காரு உட்காருங்க. அதனால் பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பதற்றம் அடையாமல் அனைவரும் இங்கிருந்து உடனே வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மெதுவா மெதுவா பார்த்து சொல்லாத. இங்க யாரும் வந்தாங்களா சொல்லியா? அங்க கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. வருது. இவ்ளோ கிரவுட், போலீஸ் வேற நிக்குது. வண்டி உள்ள கூட வர முடியல, நான் நடந்து வந்தேன். என்ன நடக்குது இங்க? கோயில் பக்கத்துல ஏதோ ஆட்டோல பாம்பு வச்சுட்டாங்களா, அதுதான் போலீஸ் வந்திருக்கு. ஆமா, உன்னை யார் இங்க வர சொன்னா? லக்ஷ்மி கோயில தான் இருக்கா மாமா, அவதான் என்ன கிளம்பி இங்க வர சொன்னா. நீ புறப்பட போ, சீக்கிரமா பத்திரமா போ. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னா புருஷன் பதறி அடிச்சுக்கிட்டு தடுத்து நிறுத்துவாருன்னு பார்த்தா இந்த மனுஷன் என்னடான்னா போனா போட்டுங்கிறாரு. கட்டுன பொண்டாட்டிய விட கூட பிறந்த தங்கச்சிங்க அவ்வளவு முக்கியமா போயிட்டாங்க. ஊர் உலகத்துல எல்லாரும் பொண்ணு மாதிரியா இருக்காங்க. நீ வேலை பாக்குற கம்பெனில இருக்கிறவங்க கிட்டயே இன்னைக்கு நான் நியாயத்தை கேக்குறேன். நான் போடல இன்னைக்கே உன் தாத்தாவையும் தங்கச்சிங்களையும் நீ வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். ஏங்க, இங்க வேலை பாக்குற செந்திலோட வைஃப்னா, அவரை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? செந்தில் 5:30 மணிக்கே போயிட்டாரு. 5:30 மணிக்கே போயிட்டாரா? ஆமாமா. ஏன் இன்னைக்கு வேலை ஒண்ணும் அதிகமா இல்லையா? சீக்கிரமா போயிட்டாரா? சீக்கிரமெல்லாம் ஒன்னும் போல, எப்பயும் போற மாதிரி தான். 5:30 மணிக்கு பெல் அடிச்சதும் டான்னு கிளம்பி போயிட்டாரு. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க வேற யாரோ செந்தில் நினைச்சு சொல்றீங்க. நான் கேட்டது அது இந்த கம்பெனில வேலை பார்க்கறது ஒரே ஒரு செந்தில் தான், டி செந்தில்குமார். கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். ஆனா அவரு டெய்லி ஓட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு லேட்டா தானே வருவாரு. என்னது ஓட்டியா? சரியா போச்சு போ. உள்ளதுக்கே இங்க வேலையை காணோம், இதுல ஓட்டி வேறையா? இந்த கம்பெனில ஓட்டிக்கிட்டு எல்லாம் கிடையாதுமா. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? பின்ன உன் புருஷனை பத்தி உன்கிட்ட குறை சொல்லணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? பொய் சொல்றது நான் இல்ல, உன் புருஷன் தான். உன்கிட்ட ஓட்டி பாக்குறேன்னு பொய் சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணோட ஜாலியா எங்கோ ஊரெல்லாம் சுத்திட்டு வரான்னு நினைக்கிறேன். இல்லங்க, அவர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்படி நம்பிதான் எல்லா பொம்பளைங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க.
ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே 2 முகம். வீட்ல அப்பாவி முகம், வெளியில அடப்பாவி முகம். இப்பெல்லாம் யாரையுமே நம்ப கூடாதுமா. இன்னைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிங்க. அப்படி அவன் தப்பு தண்டா பண்ற மாதிரி இருந்தா ஆரம்பத்திலேயே அடக்கி ஒடுக்கி உன் வழிக்கு கொண்டு வந்துரு. இந்த பாவி மனுஷன் இப்படி திருட்டுத்தனம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பெரியவரே. தப்பு ஓ மேலதானமா, நீ தானே உஷாரா இருக்கணும். பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்தா கள்ளக்காதலுங்கிறானுங்க, கொலைங்கிறானுங்க. நாம தாமா கவனமா இருந்து நம்ம வாழ்க்கைய காபந்து பண்ணிக்கணுமா. உன்னை பார்த்தா விவரம் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்க. உன் புருஷனை முந்தானையில முடிச்சு வைக்காம இப்படி ஏமாந்து நிக்கிறியம்மா. இல்ல, நான் ஒண்ணும் ஏமாறல. இன்னைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு. வீட்டுக்கு வந்ததும் புடிச்சு புழுக்குல என்னையமா புடிச்சு இழுக்கிற? உண்மைய பூரா சொல்ல வைக்கிறேன். உண்மைய சொன்னதுக்கு இந்த ஊளுக்கு ஊழிட்டு போறாள. ஆத்தாடி, இங்கேயே இந்த ஆட்டம் ஆடுறாள. சிக்கனா செதறிடுவா. பகுமான குருவி பறந்து பறந்து முட்டை போட்டுச்சான். ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னா பசிக்கல, வயிறு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. வெளியில கண்டதையும் சாப்பிட்டா எப்படி பசிக்கும்? ராவுத்தரே கொக்கா பறக்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்டுச்சான். என்கிட்ட இல்லாதது யார்கிட்ட என்னத்த கண்டானோ. பசிக்கு கஞ்சி இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரியாணி போட்டானாம். கொட்டனவளை காப்பாத்த முடியல, பொட்டனவளை பார்க்க ஓடுறியோ. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு.